பண்டைய இந்தியாவின் ஒரு அமைதியான நகரத்தில் கருணையும் ஞானமும் நிறைந்த கௌதம புத்தர் இச்சை பாத்திரத்துடன் தினமும் போல அமைதியாக நகர வழியாக நடந்து சென்றார். அப்போது ஒரு பணக்கார வீட்டின் போது கல்வி இனிப்பான லட்டை பிடித்துக் கொண்டு ஒரு சிறிய பிராமண சிறுவன் நின்றார். அந்த வீட்டுக்காரர் புத்தரின் இச்சை பாத்திரத்தில் லட்டை வைத்தனர். அதை பார்த்த சிறுவன் அந்த லட்டு எனக்கு வேண்டும் என்று கத்தினார். புத்தர் மென்மையாக சிரித்துக் கொண்டே, இந்த லட்டை உனக்கு தருகிறேன், ஆனால் முதலில் எனக்கு இந்த லட்டு தேவையில்லை என்று சொல்ல வேண்டும் என்றார். சிறுவன் சிறிது நேரம் தயங்கினாலும் ஆசையால் எனக்கு இந்த லட்டு தேவையில்லை என்று சொன்னார். உடனே புத்தர் லட்டை அவனிடம் கொடுத்தார். சிறுவன் மகிழ்ச்சி அடைந்தார். அதை கண்டு ஒரு பணக்கார வியாபாரி லட்டை தருமாறு கேட்டுக்கொண்டு தங்க நாணயங்கள் வழங்க முன்வந்தார். சிறுவன் யோசித்து லட்டு புத்தரிடம் திரும்பி கொடுத்து தங்கத்தை பெற்றுக் கொண்டார். அப்போது புத்தர், ஆசையை விட்டால்தான் உண்மையான செல்வம் கிடைக்கும், ஆசை மனிதனை அடிமைப்படுத்தும், விடுதலை தான் ஆனந்தம் என்று உபதேசித்தார். அந்த நாளிலிருந்து அந்த சிறுவன் ஆசையை விடுவதின் அர்த்தத்தை வாழ்நாள் எல்லாம் மறக்கவில்லை.